சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆடி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான ரிஷப ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆகஸ்ட் மாசத்துல எந்தெந்த தேதிகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல ரிஷபராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரிஷபம், ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷபராசி அப்படிங்கறதால இந்த ராசியில பிறந்தவங்க கடுமையான உழைப்பாளிகளா இருப்பாங்க, சோம்பேறிகளா இருக்க மாட்டாங்க. இவங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படின்னா உத்தியோகத்துல இருந்தாலும் சரி 100% உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு சூழல்லையும் உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படவே மாட்டாங்க. முக்கியமா இவங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற அவ்வளவு ஒர்க்கர்ஸ்லயுமே இரவு பகல் பாராம வேலை பார்க்கக்கூடியது ரிஷபராசிக்காரங்களா மட்டும்தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க உழைப்புக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குறுக்கு வழியில முன்னேறணும் அப்படின்னு இவங்க நினைக்கவே மாட்டாங்க. முக்கியமா இவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல 100% நம்பிக்கையாவும் நாணயமாவும் நடந்துக்குவாங்க. எந்த ஒரு சூழல்லையும் ஏமாத்தவே மாட்டாங்க. இவங்களை நம்பி ஏதாவது ஒரு பொறுப்புகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அந்த பொறுப்புகளை நிறைவேற்றியும் முடிப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசி அப்படின்னாலே ஏமாத்தி பொழைக்க தெரியாத உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இவங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி அந்த வேலையில இவங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரியான சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. மற்ற இடங்கள்ல கிடைக்கிறத விட பாதி சம்பளம் தான் இவங்களுக்கு கிடைக்கும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இவங்க என்னதான் நைட்டும் பகலுமா உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு உண்டான கூலி அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதனாலேயே பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க அடிக்கடி பண தட்டுப்பாடு, பண நெருக்கடி இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் கண்டிப்பா சந்திப்பாங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க என்னதான் மாடா உழைச்சாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த வேலைகள்ல இருந்து இவங்களை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா திடீர் வேலை இழப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் கூட தகுதியோ திறமையோ இல்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கூட மாடா உழைக்கிற இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. முக்கியமா இவங்களோட கடின உழைப்பால இவங்க கம்பெனி பெரிய அளவுல வளர்ந்திருக்கும். இவங்களோட ஓனர் பெரிய அளவுல பணங்களை சம்பாதிச்சிருப்பார். ஆனா இவங்க மட்டும் வேலைக்கு சேரும் போது என்ன நிலைமையில இருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலைமையில தான் வேலையை விட்டு தூக்கி எறியப்படும் போதும் இருந்திருப்பாங்க. பெரிய அளவுல இவங்களால பணத்தை சேர்த்திருக்க முடியாது. இதனாலேயே வேலை இழப்புகளை சந்திச்ச அடுத்த நொடியே குடும்பத்துக்கிட்ட இருந்து இவங்களுக்கு பெரிய அளவுல மரியாதை அப்படிங்கிறது கிடைக்காம போயிருக்கும். அடுத்ததா இவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பும் அவ்வளவு சுலபத்துல கிடைக்காம ரொம்பவே கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் சந்திச்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க எல்லாரையும் முழுமையா நம்புற மாதிரி வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்களையும் முழுமையா நம்புவாங்க. அவங்க மூலமா நம்ம வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு மாடா உழைப்பாங்க. ஆனா என்னதான் உழைச்சாலும் கடைசியில ரிஷபராசிக்காரங்களுக்கு அவமானங்களும் தோல்விகளும் மட்டும்தான் கிடைக்கும். போதா குறைக்கு பரிசா கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல சமீப காலத்தோட கிரக அமைப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த வகையிலுமே சாதகமான கிரக அமைப்புகள் இல்ல அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையிலையும் அதிக அளவிலான சண்டை சச்சரவுகளை சமீப காலமா ரிஷபராசிக்காரங்க சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஏற்பட்டுக்கிட்டே வருது. இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில ரிஷபராசிக்காரங்க சமீப காலமா உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் சின்ன சின்ன விபத்துகளையும் சமீப காலமா சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி தொடர்ச்சியா தோல்விகளையே சந்திச்சு அவமானங்களையே சந்திச்சு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத ஒரு சில முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் நீங்க புதுசா ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க, புதுசா ஏதாவது காரியங்கள்ல இறங்குறீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களோட ஜென்ம ராசியான ரிஷப ராசியில செவ்வாயும் குரு பகவானும் ஒன்னா இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இதுல குரு பகவான் உங்க ராசிக்கு லாபாதிபதி அப்படிங்கறதால அவர் ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி லாபம் சிறப்பாவே கிடைக்கும். தொழில்ல மந்த நிலைமை அப்படிங்கிறது இருக்காது. தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் உங்க கைகளுக்கு வர்றதுல ஒரு சில தாமதங்கள் இருக்கும் அப்படின்னாலும் அந்த பணத்தை நீங்க எதிர்பார்க்காத மாதிரி உங்க கைகள்ல பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே நேரம் செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபராசிக்கு விரையாதிபதி அப்படிங்கறதால எவ்வளவு வருமானம் வந்தாலும் சரி அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரியான செலவுகளும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல கட்டாயமா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி செலவுகளை கட்டுப்படுத்த முடியாம நீங்க திணறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்கவே ரிஷபராசி அன்பர்கள் பணத்தை சம்பாதிக்கிறத பத்தி யோசிக்காம பணத்தை சேமிக்கிறத பத்தி யோசிச்சாகணும். முக்கியமா உங்க கைகள்ல இருந்து ₹1 செலவாகுது அப்படின்னாலும் அந்த பணம் அனாவசியமா செலவாகாத மாதிரி பாத்துக்கோங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, அரட்டை அடிக்கிறது, இன்ப சுற்றுலாக்கள் போறது, வெளியூர் சுற்றுலாக்கள் போறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. ஒருவேளை தவிர்க்க முடியாத பயணங்களாகவே இருந்தாலும் சரி நீங்க செலவு செய்யற பணத்தை ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செலவு பண்ணுங்க. அடுத்ததா பணம் கொடுக்கல் வாங்கல பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே கொடுத்த பணமே உங்க கைகளுக்கு திரும்பி வந்திருக்காது அப்படிங்கறதால இந்த ஆகஸ்ட் மாசத்துல எந்த காரணத்தை கொண்டும் பணத்தை கடனா கொடுக்காதீங்க. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாகவே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க பணத்தை கடனா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணம் அவ்வளவு சுலபத்துல உங்க கைகளுக்கு வந்து சேராது. பணத்தையும் கொடுத்துட்டு அது மூலமா பகையையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் தான் இந்த ஆகஸ்ட் மாசத்துலயும் இருக்குது அப்படிங்கறதால யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் கடனா மட்டும் பணத்தை கொடுக்கவே கொடுக்காதீங்க. அடுத்ததா உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாசத்தோட தொடக்கத்துல ஒரு மாதிரியான மந்த நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சோம்பேறித்தனமா இருக்கும். சுறுசுறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. வேலைக்கு போறதுக்கு விருப்பமில்லாத ஒரு சூழல் கூட இந்த ஆகஸ்ட் மாசத்தோட தொடக்கத்துல கட்டாயமா இருக்கும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்க ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில ஆட்சி பெற்ற நிலையில ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து உட்காருவார். இதனால மாதத்தோட பிற்பகுதியில ரிஷபராசிக்காரங்கள் கிட்ட இருந்துட்டு வந்த சோம்பேறித்தனம் முழுமையா விலகும். சுறுசுறுப்பு அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிக்கும். எப்பவும் ஆக்டிவா இருப்பீங்க. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி டக்குன்னு செஞ்சு முடிப்பீங்க. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கிறவங்க இதனால் வரைக்கும் நீங்க பெண்டிங்ல வச்சிருந்த வேலைகளை கூட ரொம்ப ஸ்பீடா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். மருந்து மாத்திரைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு மாற்று மருத்துவம் ரொம்ப பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா ஏதாவது புதிய முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதியில எடுக்கும்போது ரொம்பவே நல்ல விதமான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நீண்ட கால நோய்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் நீங்க ஏதாவது புதிய முயற்சிகள்ல இறங்குறதுக்கோ புதுசா ஏதாவது காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்கோ இந்த ஆகஸ்ட் மாதம் அவ்வளவு சிறப்பான மாதமா இருக்காது. அதையும் மீறி நீங்க ஏதாவது புதிய முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையிலுமே ஆதரவு கிடைக்காம நீங்க நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்கு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால சொந்தமா தொழில் தொடங்குற மாதிரி திட்டங்களை வச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துற மாதிரியான திட்டங்களை வச்சிருந்தாலும் சரி, இந்த ஆகஸ்ட் மாசத்துல தயவு செஞ்சு அந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் ஒத்தி வச்சிருங்க. புதிய முயற்சிகள் எதுலையுமே நீங்க இறங்கல அப்படின்னாலே இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு பெரிய அளவுல நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்காது. பெரிய அளவுல இழப்புகள் இல்லாத ஒரு மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு கட்டாயமா சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசத்தோட தொடக்கத்துல கணவன் மனைவிக்கிடையே சின்ன மனக்கசப்புகள், சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாவே நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கட்டாயமா ஏற்படும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் படிப்படியா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.